இங்கே இந்த பொண்ணு கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க வேலைக்கார அம்மா பக்கத்தில் இருக்க ஹீட்டரில் வந்து கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்வெட்டர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா. அப்போ அவங்க மாமியார் அங்கே வந்துட்டு, இந்த ஹீட்ரு உனக்காக வச்சுருக்காங்க, எவ்வளோ பில் ஆகுது தெரியுமா, ஒழுங்காக என் மருமக பக்கம் திருப்பி வையின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. இந்த பொண்ணு எந்திரிச்சு போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காத அந்த வேலைக்காரம்மா கேட்குறாங்கன்னு சொல்லி, நாங்கள் பேசுறதை ஒட்டி கேட்குறியான்னு சொல்லி திட்டி அனுப்பி விடுறாங்க. இந்த வேலைக்காரம்மா பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது தண்ணி ரொம்ப கூலிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு பக்கத்துலேருந்து கேட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்களுக்கு ஃபோன் வருது. என்னாச்சுன்னு கேட்கும் போது, என் பையனுக்கு உடம்பு முடியல, அவன் சாப்பிட மாட்டேன்றான், அதான் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணாருன்னு சொன்னவொடனே, உங்களுக்கு எதாவது காசு தேவைன்னா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பொண்ணு டீ போட்டுட்டு இருக்கா. அந்த வேலைக்காரம்மா சொல்கிறாங்க, அவங்க அத்தைக்கு மட்டும் சுகர் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, அவங்களால தாங்க முடியாதுன்னு. அப்போ ஒரு கிளாஸ் டீயை வந்து வேலைக்காரம்மாட்ட கொடுக்கும்போது அவங்க அதை வாங்கி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கப் இருக்குது, அதில் ஊற்றிட்டு இதை கழுவி வைக்கிறாங்க. இந்த பொண்ணு அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அவங்க அத்தையை வந்து பஜ்ஜி எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் வேலைக்கார அம்மாவுக்கு ஒரு தனி பிளேட்டில் வச்சு கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. இந்த வேலைக்காரம்மா தரையை தண்ணி போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு பார்த்துட்டு, தரை இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது, வெறுங்காலில் தொடச்சிட்டு இருக்கீங்க, இந்த செருப்பு போட்டுக்காங்க, இது சுத்தமாக தான் இருக்குன்னும் போது அவங்க வேணான்னு சொல்லி இந்த பொண்ணு ஃபோர்ஸ் பண்ணதுனால அவங்க மாட்டிக்கிறாங்க. ஆனால் அவங்க அத்தை அதை பார்த்துட்டு, தரை அழுக்காகணுன்னே செருப்பு போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கியா, ஏன் இப்படி பண்ணுறன்னும் போது, அவங்க தான் கொடுத்தாங்கன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. அவள் கொடுப்பா, உனக்கு எங்கே புத்தி போச்சுன்னு அவங்க திட்டுறாங்க. இந்த பொண்ணு சமாளித்து பார்க்குறா. அவங்களாம் செருப்பு போட்டு தொடக்கூடாதுமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு கடைக்கு போயிட்டு வந்துட்டு செருப்பை கழட்டிட்டு வெறுங்காலில் வந்து உட்காந்துருக்கா. அவங்க அத்தை சொல்கிறாங்க, வெறுங்காலில் உட்காராதம்மா, கூலிங் வந்து உடம்புக்குள்ளே ஏறி உடம்பு சரியில்லாமல் போகுன்னும் போது, இதே தானே அந்த வேலைக்கார பொண்ணுக்கும் அவங்களுக்கும் அப்படி தானே இருக்கும். நீங்கள் என்ன மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டீங்க, ஹீட்ரு போட்டு விட்றீங்க, சூப்பு போட்டு கொடுக்குறீங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு சுகர் அதிகமாயிருமே டீயை கூட பார்த்து தான் போட்டு தரா, ஏன் அவளை இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறா. இத்தனை வருஷமாக நல்லா பார்த்துக்கிட்ட அந்த லேடியை நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்க, அவளை பாசமாக கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னோடனே இவங்களும் தன்னோட தப்பை உணர்ந்துக்கிட்டு, நீ அங்கே இருக்கிற 2 செருப்பு எடுத்துட்டு வா, நீயும் செருப்பு போட்டுக்கோ, அவளுக்கும் செருப்பை கொடுன்னோடனே இந்த பொண்ணு அந்த வேலைக்காரம்மாவை கூப்பிட்டு செருப்பை கொடுக்குறா. அவங்களும் அந்த செருப்பை போட்டு ஆசையாக நிற்கிறாங்க.